ஓப்போல இருந்து பார்த்தீங்கன்னா ரெனோ 13 சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஓப்போட ரெனோ 13ஓட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாக்ஸ் கண்டென்ட்ஸை பார்த்துடலாம். பாக்ஸ் கண்டென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க, CPU கேஸ் இருக்குது, 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது அண்ட் டைப் சி கேபிள். ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கிளாஸ் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக டிசைனை பற்றி பார்த்தோன்னா ஓரளவுக்கு நீட்டாக அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைனை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. அண்ட் ரிமைனிங் போர்ட்ஸ் அண்ட் பட்டன் ஆஸ் யூசுவல்ஸ் இருக்குது. டைப் சி போர்ட் இருக்குது. பட் இங்கே மெயினான ஹைலைட் என்னென்னா 3.5mm ஜாக் இன்க்ளூட் பண்ணலை. இதில் வந்து 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ். சிம் ட்ரை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டியூல் சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்த்துருவோம். ஸோ இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.59 இன்ச்சஸ்க்கான அம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ நெட்ஸ் பிரைட்னஸ்னு பார்க்கும்போது 1200 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1256 இன்ட்டு 2760 பிக்சல் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். டிஸ்பிளே பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து 50 மெகாபிக்சல் இருக்குது f2.0 அப்பேச்சரில். ஸோ இதில் வந்து நீங்கள் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா f1.8 அப்பேச்சரில் தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா f2.2 அப்பேச்சரில் தந்திருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து நீங்கள் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அதிக மெகாபிக்சல் எடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி லவர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேட்டரி பற்றி பார்க்கும்போது இங்கே வந்து 5600 mAhக்கான பேட்டரி தந்திருக்காங்க. 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 80 வாட்க்கான அடாப்டர் பாக்ஸில் இருக்குது, அது யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்த்துருவோம். சிப்செட்டுன்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8350 சிப்செட் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 4 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். OS பார்த்தீங்கன்னா கலர் OS 15 கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் Android 15. ஸோ ஜிபி பொறுத்த வரைக்கும் மாலி G615க்கான ஜிபி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராசஸர் தான். ஸோ கேமிங்கில் நல்லாவே இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 1081 கிராம் வெயிட். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு வந்து NFC சப்போர்ட் இருக்குது. சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து நம்மளுக்கு இன் டிஸ்பிளே சென்சார் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஓப்போ ரெனோ 13 சீரிஸ் பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜனவரி எண்டுக்குள்ளே நம்ம இந்தியாவில் லான்ச் ஆயிரும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ப்ரைஸுக்கு இந்தியா லான்ச்லாம் நல்லா இருக்குன்னு அதுவும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சைனா ப்ரைஸ் டீட்டெயில் நான் கன்வெர்ட் பண்ணி கீழே போட்டிருக்கேன். வித் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்தியாவுக்கு வரும்போது எந்த ப்ரைஸில் லான்ச் ஆனால் நல்லாயிருக்கும்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.